வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் ஜிலீப் கைதான் ஸ்வீப்பில் சட்டவிரோத சந்தைகள் அகற்றப்பட்டது, கடைகள் மூடப்பட்டது. மீறல்கள் மற்றும் எதிர்மறை நடைமுறைகளை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக குற்றவியல் பாதுகாப்புத்துறை முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபாவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் ஜிலீப் அல் சியூக் மற்றும் கைதான் பகுதிகளில் பெரிய அளவிலான கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கை தொடங்கியிருக்கின்றது. பொது குற்ற புலனாய்வு இயக்குநரகம், புது தீயணைப்புத்துறை, குவைத் நகராட்சி, மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம், பொதுப்பணி அமைச்சகம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான பொது ஆணையம் உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் போது உரிம விதிமுறைகளை மீறியதற்காக 19 வணிக நிறுவனங்களை அதிகாரிகள் மூடியிருக்கின்றனர். மேலும் முறையான அனுமதிகள் இல்லாமல் இயங்கும் வணிகங்களுக்கு எதிராக கூடுதல் மீறல்களை விதித்திருக்கின்றனர். குவைத் நகராட்சி பல சட்டவிரோத தெரு சந்தைகளையும் அகற்றி 26 விதிமீறல் செய்தவர்களை கைது செய்து ஏராளமான நடமாடும் மளிகை வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கின்றது. ஷேக் ஃபகத் யூசுப் அல் சபா அனைத்து தொடர்புடைய அமைப்புகளுக்கும் ஆய்வுகளை தீவிரப்படுத்தவும், இணங்காத வணிகங்களை கண்டிப்பாக கண்காணிக்கவும், சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக உடனடி தடுப்பு நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். மீறல்களை நிவர்த்தி செய்வதற்கும், பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும், சமூகத்தை பாதுகாப்பதற்கும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் இணைந்து இதுபோன்ற கூட்டுக்கள நடவடிக்கைகளை தொடர்வதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. குவைத் கடல் பகுதி சந்தைகளுக்கு புதிய கடலுணவுகளை எதிர்பாராத விதமாக வழங்குகிறது. நாட்டில் உள்ள கடலுணவு சந்தைகள் இந்த மாதம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இறால் மற்றும் மீன்களின் வருகையுடன் ஒரு ஏற்றத்தை கண்டிருக்கின்றன. 22 நாட்களில் 777 டன்களுக்கும் அதிகமான இத்தகைய பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பாதி உள்ளூர் பிடியிலிருந்து வந்திருக்கின்றன. செப்டம்பரில் பிராந்திய நீரில் மீன்பிடி சீசன் தொடங்கியவுடன் விநியோகம் மேலும் அதிகரிக்கும் மற்றும் விலை வீழ்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட சார்க் மீன் சந்தையின் புள்ளி விவரங்கள் ஆகஸ்ட் தொடக்கத்தில் பொருளாதார நீரில் மீன்பிடி சீசன் தொடங்கியதிலிருந்து சுமார் 777.3 டன் இறால் மற்றும் பல்வேறு மீன்கள் சந்தைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை காட்டியிருக்கின்றன. அவற்றில் சுமார் 386.9 டன்கள் உள்ளூரில் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தத்தில் 49.8% இறக்குமதி 390.4 டன் அல்லது 50.2% எட்டியிருக்கிறது. சார்க் மீன் சந்தையில் சிப்டிஏ மேற்பார்வையாளர் ஹமூத் அல் ஹம்தி செய்தித்தாளிடம் குறிப்பிடுகையில், இந்த மாதத்தின் முதல் 3 வாரங்களில் குவைத் மீன்பிடி கப்பல் 290.4 டன் உள்ளூர் இறால்களையும் 96.5 டன் மீன்களையும் தரையிறக்கி இருக்கின்றது. செப்டம்பர் தொடக்கத்தில் பிராந்திய நீரில் மீன்பிடித்தல் மீண்டும் தொடங்குவது விநியோகத்தை அதிகரிக்கும் மற்றும் நுகர்வோருக்கு விலைகளை குறைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வெள்ளிக்கிழமை சந்தை சோதனையில் கைது செய்யப்பட்ட 52 வெளிநாட்டினரை குவைத் நாடு கடத்துகிறது. அல்ராயில் உள்ள வெள்ளிக்கிழமை சந்தையில் பர்வானியா பாதுகாப்பு இயக்குநரகம் பிரதித்துவப்படுத்தும் பொது பாதுகாப்பு துறையால் நடத்தப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு பிரச்சாரத்தின் விளைவாக வதிவிட சட்டங்களை மீறியதற்காக பல்வேறு நாட்டினரைச் சேர்ந்த 52 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நாடு கடத்தல் நடைமுறைகளுக்கான ஒப்புதலுக்காக அவர்களின் பெயர்கள் பொது பாதுகாப்பு துறையின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஹமாத் அல் முனீபியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு வட்டாரத்தின் கூற்றுப்படி சட்டத்தை மீறுபவர்கள் மற்றும் தேடப்படும் நபர்களை இலக்காக கொண்ட தொடர்ச்சியான பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு படையினர் பரபரப்பான சந்தையில் சோதனை நடத்தி குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்ட வெளிநாட்டினரை கைது செய்திருக்கின்றனர். குவைத்தில் சட்டவிரோத தொழிலாளர் நடைமுறைகளை கையாள்வதையும் குடியிருப்பு மீறுபவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதையும் நோக்கமாக கொண்ட தீவிரப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.41 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.64 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.23 குவைத் தீனார்களாகும்.
18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.06 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 285.95 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 987.88 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.05 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.